If this video finds you on 6th Jan 2026 on your FYP, நீங்கள் இந்த வீடியோவை 6th Jan 2026 பார்த்தீங்கன்னா then definitely this is your superb calling. இதை நீங்கள் கோஇன்சிடென்ட்டாக தற்செயலாக பார்க்கல. இந்த பிரபஞ்சம் மகா சக்தியான மகா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட தொடர்புக்குள்ள கம்யூனிகேட் பண்ண நிறைய சயின்ஸ் கொட்டி கிடக்கு இந்த உலகத்தில். சயின்ஸ் அறிகுறிகள், அதில் ஒன் ஆஃப் இட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பிகாஸ் டுடே 6th Jan 2026 a super power day because it's a Venus Cazimi in Capricorn energy. ஃபுல் மூன் எனர்ஜியும் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து விநாயகரோட மகா சங்கட சதுர்த்தியும் இருக்குது. ஆயுள நட்சத்திரமும் நடக்குது. ஸோ வாட் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? உங்கள் லைஃப்பில் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஈர்க்க நினைக்கிறீங்களா? மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், உங்களுக்கும் ஒரு ஜென்வினான உங்களுக்காக பிறந்தவங்க யார் ஒரு லவ் லைஃப்பை பார்க்கணும், இல்லை பாஸ்டில் ஒருத்தவங்க கூட நான் ரொம்ப லவ் பண்ணி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த உறவை நான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கராக ஒன்று ரீபில்ட் பண்ணணும், அந்த பர்சன் நம்ம மறுபடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். தேர்ஸ் நோ குட் அண்ட் பேட் இன் எவ்ரி திங். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை டிசையர்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஜட்ஜ் பண்ணுறவங்க தான் தப்பானவங்க, அந்த லைஃப்பை வாழ்கிறவங்க வந்து கிடையாது. பிகாஸ் ஒன்று விட்டா ஒன்று மாட்ட காதல்ன்றது சட்டம் கிடையாது. ஒரு ஆள் ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. சம் தே பிலீவ் ஐ டிசர்வ் சம் ஒன் ஈவன் பெட்டர். சம் பிலீவ் இருந்ததே நான் வந்து வச்சு சிறப்பாக வாழுவேன், என்ன தப்போ அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ தர்ஸ் நோ ராங் அட் ஆல் ஃபார் யூ இஃப் யூ வாண்டட் டு மேனிஃபெஸ்ட் பேக் சம் ஒன் இன் யுவர் பாஸ். ஏன்னா தப்பு செய்கிறது, தப்பான டிசிஷன் எடுக்கிறது, தப்பான மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மனிதனோட ஒன் ஆஃப் த இயல்பான குணம் மட்டுமே. ஸோ வீனஸ்னாலே சுக்கிர பகவானாலே கடவுள் வந்து காதலுக்குள்ள கடவுள் தான். பிளானட் வந்து ரொம்ப அற்புதமாக காதல், ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், பாண்டிங், ரொமான்டிக் ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு பிளானட்ஸ் தான். ஸோ இந்த எனர்ஜியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ணுறோம். டைரெக்டாக கால் பண்ணாதீங்க. பயோவில் நம்பருக்கு 012669163 வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 100% யாருனாலும் யாருக்கும் நல்லது கொடுக்க முடியாது. பட் ஓரளவுக்கு உங்கள் லைஃப்பில் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், மாற்றம் ஏற்படும் நம்பினீங்கன்னா மட்டும் ஓம் நம சிவாய நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுங்கள். ஆட்டோ மெசேஜ் படிச்சுட்டு அது பிரகாரமாக புக்கிங் பண்ணுங்கள். we will try our level best to call you on the same day or a day after. சரிங்களா? பிகாஸ் இந்த மாதிரி டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து கால்ஸோட வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் டு சம் பீப்புள் ஆர் நாட் எவ்ரி ஒன். எனக்கு வந்து இத்தனை வருஷம் என்னோடய கரியரில் அவ்வளோ அற்புதமான மரியாதையான நல்ல அண்ணனுங்க தம்பிங்க என் கிளையண்ட்டாக என் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. பட் 1-2 சிலர் ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் வரும் என்னமோ கூட்டாள்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மரியாதை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மரியாதை நடந்துக்குங்க. இல்லைன்னா டைரக்ட் பிளாக்ஸ் தான். எங்களுக்கு வந்து எந்த லாஸ்ட்டும் கிடையாது. ஆட்டோ மெசேஜ் அத்தனை தடவை உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியட்டையும் பரவாயில்ல, நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்குங்க. இல்லை வந்து டிரான்ஸ்லேட்டர் கூகுளில் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்குங்க. உங்களுக்கு படிக்க தெரியுன்றது எங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் வந்து என்னமோ ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி ஹாய் காஷினி ஹவ் ஆர் யூ டூயிங், சி நான் எப்படி டூயிங் பண்ணுறது none of your business. I am not interested to share further about all this to you all. Okay? we know, நம்மளுக்கு நல்லா தெரியும் உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க யார், உண்மையாக ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க யார், யாருக்கு உண்மையாக மாற்றம் வேணும், யார் உண்மையாக மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்கணும், யார் கிளையண்ட்டாக வர, இல்லை யார் சும்மா நம்பர் எடுத்துகிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப அவமானம். வி ஆர் சாரி, இம்மீடியட்டாக பிளாக் பண்ணிடுவோம். நேற்று கூட நான் பேரோ நம்பரை இங்கே மென்ஷன் பண்ண விரும்பல. ஒருத்தர் எத்தனையோ தடவை அவருக்கு வந்து லாஸ்ட் இயர் ஐ திங்க் 2024 ஆட்டோ மெசேஜ் போய்கிட்டு இருக்கானா, அவர் அப்பயும் அதை கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கிட்டு சும்மா கூட்டாளிக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி பொண்டாட்டி கூட இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்னமோ வந்து கால் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து புக்கிங்கே பே பண்ணி எடுக்கல, ஆனால் கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் இப்போ ஜாதகம் பார்த்தே அவனை கௌஷினி எக்ஸ்கியூஸ் மீ who are you? ஐயோ விவிஐபி. நீங்கள் விவிஐபி இருந்தாலுமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு என் கிளையண்ட்ஸ் தான் முக்கியம். யார் என்னை நம்பி பேமெண்ட் போட்டு வெயிட் பண்ணுறாங்களோ கியூ படி தான் வந்து போவோம். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணலை, அந்த ஆட்டோ மெசேஜும் இக்னோ இத்தனை தடவை பண்ணிக்கிட்டு கூட்டாள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு உங்கள் காலை நாங்கள் ஆன்சர் பண்ணாமல் இமீடியட் பிளாக் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் செல்ஃப் மேலே மரியாதையோடு வச்சு வாழ்ந்தீங்கனாலே நீங்கள் ஜாதகம்னு ஒன்று பெருசாக பார்க்கணுன்னு தேவையே இல்லை. சும்மா வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படியே சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்வீட் வேர்ட்ஸ்க்கெலாம் யாரும் இங்கே வந்து அப்படியே எக்ஸைட்டட் ஆக போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் ஓகே, நம்ம செய்கிற வேலையே வந்து இன்ஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான். யார் என்ன இன்டென்ஷனில் வரான்னு பக்காவாக தெரியும். ஸோ அடுத்தவங்க டார்ச்சர் பண்ணுறீங்க, அடுத்தவங்க பிஸ்னஸ் நிம்மதியாக கிடக்குன்னு நினச்சிக்கிட்டு கர்மா உங்களை பயங்கரமாக அடிச்சிச்சுன்னா தச்சு தாங்க மாட்டீங்க. ஒரு பெண்களாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்பர்லாம் கொடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. I don't mean to be harsh to anyone. I'm sorry about it. Because என் வீடியோவை எல்லா ரேஞ்ச் ஏஜ்லேருந்தும் ஆள் பார்க்குறீங்க. அவ்வளோ மரியாதையான அண்ணனுங்க தம்பிங்க அங்கிளுங்க
அப்பா வயசில் இருக்கவங்களாம் அவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் எத்தனை வருஷமாக ரிப்பீட்டிங் கஸ்டமராக கூட இருக்காங்க. அவங்களாம் பார்த்து கற்றுக்குங்க. நம்ம சும்மா இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். தெரிஞ்சிச்சா நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க, புக்கிங் ப்ராப்பராக எடுக்காட்டி அங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக அவுட்டு மெசேஜில் போட்டுப்போம். ப்ராப்பர் புக்கிங் எடுக்கலாம், நம்ம உங்களுக்கு வந்து ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண எந்த அவசியமும் கிடையாது. ஒருத்தவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிவிட்டு யூ ஆர் டேக்கிங் த டைம் டு நோ ஃபர்தர் மீன்ஸ் வாட் இஸ் திஸ். நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம பயோலையும் போட்டுக்கோ, இட்ஸ் அ விர்ச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் 1-to-1 கோச்சிங், நாட் குரூப் கோச்சிங். ஸோ ட்ரை டு கூகுள் இட் அபவுட் இட். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, கோச்சிங்னா என்ன, நீங்களே பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து மேக் சென்ஸ் பட்டுச்சுன்னா தென் யூ மேக் புக்கிங். நோபடி இஸ் ஃபார்சிங் யூ இன் எனி ஆஃப் மை வீடியோ. நான் எதுலையுமே நீங்கள் என்கிட்ட கிளைண்ட்டாக வந்து அவனு சொன்னதே இல்லை. அவ்வளோ பேர் என்கிட்ட பேசினவங்களா இருக்கட்டும், நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், நான் சொல்கிற ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். பட் சில ஹீலிங், கிளென்சிங், சில த்ரோமா, சில இஃப் யூ வாண்ட் சம் ஒன் டு லிசன் வெல் ட்ரெயின் பீப்புள், ட்ரஸ்ட் வித் பீப்புள், தென் யூ கேன் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம அங்கங்கே படித்து இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை வருஷம் அனுபவத்தில் வி ஆர் ஸ்பெஷலைஸ் இன் சர்டன் திங்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்கள் நிலைமையிலேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி உங்களுக்கு ஈஸியாக ப்ரெஷராக இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஹம்பலாக நல்லது நடப்போம். மறைமுகமாக ஃபேக் அக்கௌண்ட் நடந்துக்கிட்டு அடுத்தவங்க நிம்மதி, அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க எப்போ கொடுப்போம்னு நினச்சா இறைவன் ஒருத்தன் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இன்றைக்கிலட்டே ஒரு நாள் அதே வழியாக கடவுள் வந்து அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம். புது வருஷம் கெட்டது நம்மக்கிட்ட 1000 செஞ்சதுனால அதை நம்மளே நம்ம மன்னிச்சு நல்ல விதமாக மாறுவோம். கெட் பேக் டு த ஸ்டோரி. டுடே Venus Kazimi நடக்குது. ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல், சூப்பர் பவர்ஃபுல் டே, அ வீக் ஃபார் யூ டு ட்ரூலி மேனிஃபெஸ்ட் யுவர் ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ வாட்ஸ்அப் பண்ணி ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. தேங்க்யூ.